வச்சு உலையில போட்டு சம்பாதிக்க கூடாது. சம்பாதிச்சா உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும். உழைச்சு சம்பாதிச்சாலும் ஊதாரியா வாழக்கூடாது. உள்ளவங்களையும் இல்லாதவங்களையும் சரிசமமா நினைக்கணும். நமக்கு கீழே இருக்கிற யாரையும் கேவலமா நினைக்க கூடாது. நமக்கு மேல இருக்கிற யாரையும் பார்த்து ஏக்கப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. மனசுக்கு சரின்னு பட்டதை சொல்லணும், சொல்றபடி செய்யணும். நாம தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், நம்ம தப்பை திருத்திக்கணும். மற்றவங்களை பத்தி இல்லாததை பொல்லாததை சொல்லக்கூடாது. உண்மையிலே எது இருந்தாலும் அதை அவங்க பின்னாடி பேசக்கூடாது. அப்படி பேசுற கூட்டத்தோட உட்காரக்கூடாது. பெருமை பேசி தெரியக்கூடாது. அப்படி பேசுறவங்களை பார்த்து பிரமிக்க கூடாது. அகம்பாவத்தில் ஆடக்கூடாது. அடக்கி ஆட நினைக்கிறவனுக்கு ஆப்பு வைக்கிறமோ இல்லையோ அல்லக்கையாக ஆகிடக்கூடாது. உன்னை சார்ந்த தாய்க்குளங்களுக்கு அலங்காரத்தை காட்சிப்படுத்தக்கூடாது. ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்லணும். அப்படி காட்சிப்படுத்துற அந்நியர்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்தா பார்வையை தாழ்த்தணும். சரி, முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவனுக்கு பயந்து நடந்தோமா நாம விட்டு நம்ம வேலை விட்டுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அப்படிலாம் இருக்க முடியாது. உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்தில் ஏதாவது தப்பு நடந்தாலும் அதுக்கு நீயும் பதில் சொல்லணும். நாம சரியானா போதும், யார் எக்கடு கட்டா எனக்குன்னு இருந்தா நீயும் குற்றவாளிதான்னு மேல இருக்கிறவன் செக் வைக்கிறான். சரி, நம்ம சுத்தி இருக்கிற குளறுபடிகளை எடுத்து கூட சேர்ந்தவங்களோட சேர்ந்து போராடணும்னு நினைச்சு ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா வாண்டடா சப்போர்ட்டுக்கு வந்த போராளிகளை ஒருத்தனை கூட காணல. நாம சொல்றதுனால யாரும் எதையும் மாத்திக்கிறது இல்லை அப்படிங்கறத பார்த்து ஒதுங்கலாம்னு நினைச்சா சொல்றது மட்டும்தான் உன் வேலை. மாறுறது மாத்துறது எல்லாமே நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல நடக்கும்னு அவன் சொல்றான். அப்ப என்ன எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நான் சொல்றது நீ செய்யறியா இல்லையா, அதையே உன்னை சேர்ந்தவங்களுக்கு சொல்றியா இல்லையான்னு மட்டும்தான் நான் பார்க்கேன். நீ உன் கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காத. நீ சொல்லிக்கிட்டே இரு, அவங்க கேட்பாங்க, கேட்காம போவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. விவசாயத்தை மட்டும் பண்ணு, வெள்ளாம வந்தாலும் வரைனாலும் உனக்கு நான் கூலி கொடுப்பேன்றான். வாழ்க்கை